குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் 140 கோடி மக்கள் பயன் பெறுகிறார்கள் என நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. மேலும் அவர்கள் பேசும்பொழுது ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட போது 7.9 லட்சம் கோடியாக இருந்த மொத்த வரியானது இப்போது 22 லட்சம் கோடிக்கு மேல் சென்றுள்ளது. ஒரு மாதம் 1.8 லட்சம் கோடி அல்லது 2 லட்சம் கோடி மத்திய மாநில அரசுகளுக்கு வருமானமாக கிடைக்கிறது. அதை மத்திய அரசும் மாநில அரசும் 50% பிரித்துக் கொள்கிறோம். அதிலும் மத்திய அரசுக்கு கிடைக்கும் வருவாயில் 23% மட்டுமே மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது. மீதியெல்லாம் மாநில அரசுகளுக்கு சென்று விடுகிறது. மாநில அரசுக்கு எப்படி வருமானம் அதிகமாக வருது ஜிஎஸ்டியாலங்கிறத நான் சொன்னேன். அந்த நல்லதுக்கு ஊறுகாய் போடுகிறவன் நிர்மலா மாமி தான் காரணம் என்று யாரும் சொல்லலை. சொல்லாமல் போனால் கூட எனக்கு பரவாயில்ல, நாட்டுக்காக நாம் செய்கிறோம். சரியான கேள்வி. ஜிஎஸ்டியை பற்றி முகநூல்களில் வருகின்ற செய்தியை மட்டுமே வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவாதிக்கிறாங்க. எப்படி விவாதிக்கிறாங்கன்னு சொன்னா, 8 வருஷத்தில் அவங்க அமலாக்கிய 4 ஸ்லாப் இப்போ ஏன் 2 ஸ்லாபா ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லார் மனசுலையும் எழும். குறிப்பா வாசகர்களுக்கு, நக்கீரன் வாசகர்களுக்கு நம்முடைய பழைய பேட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த ஸ்லாப்ல எவ்வளவு அதிகமா பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு பர்டிகுலர் சொன்னோம். 69.7% எந்த ஸ்லாப்ல இருந்தது. கிட்டத்தட்ட 70% ஆட்கள் எதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ நாம குறைச்சதுனால யாரு பெனிஃபிட்? இப்ப யாரு? அவங்க சொல்லி இருக்கக்கூடிய பேட்டியில 140 கோடி மக்கள்ல கணிசமாக இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸுக்கு இதுல பெனிஃபிட்டா என்று இந்த கன்செஷன் வந்ததுக்கு அப்புறம் 9 கட்டுரைகள் ஆங்கில நாளிதழ்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேலான கட்டுரைகள் தமிழ் நாளிதழ்களிலும் வந்திருக்கு. இந்த கட்டுரைகளுடைய மைய கருத்து என்னன்னு சொன்னா, நீங்க எல்ஐசி பாலிசிக்கு நாங்க குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இல்லைன்னு ஆக்கிட்டோம்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய பூஸ்ட். எல்ஐசி ஊழியர்கள், எல்ஐசி பாலிசிதாரர்கள் அவங்க கேட்ட கன்செஷனை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது, ₹1,00,000 பாலிசிக்கு ஏற்கனவே நீங்க கட்டினது ₹1,18,000. இப்ப நான் உங்களை ₹1,00,000 கட்ட வச்சிருக்கிறேன். ஸோ எ கெயின் மேடு பை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் 18,000. இதுதான் எழுத்து ஊடகத்துல சொன்னது. அந்த எழுத்து ஊடகத்துல சொன்ன அதையே தான் நம்முடைய நிதி அமைச்சரும் சொல்றாங்க. இன்னொரு படி மேல போய் ₹112, ₹100 பொருள் உள்ளது, ஏற்கனவே ₹12 வரி செலுத்துவதனால ₹112 இருந்தது. இப்போ நாங்க கொடுத்த கன்செஷனால உங்களுக்கு ₹105 கொடுத்தோம். நான் ராஜவேலுவும் பால்கியும் 140 கோடி பேர் மக்கள்ல ஒரு ஆளா கன்சியூமரா இருக்கிறதுனால, நான் ஏற்கனவே ₹100 வாங்கின பொருள் இந்த உங்களுடைய 12 ஆண்டு கால நிதி அமைச்சகத்தின் தயவால் 8 வருஷத்துக்கும் மேல நான் பாலிசிக்கு ₹18,000 கட்டிக்கிட்டு இருந்தனே, என்ன அந்த ₹18,000 கட்ட வைத்த அரசு யாரு? அதனால பலனடைந்த நிறுவனங்கள் யாரு? இப்போ நீங்க 100க்கு பதிலாக 105 பிளஸ் 5, அது சுமைதான். பிளஸ் 18 இல்ல, பிளஸ் 5 சுமைதான். ஆனா மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த கன்செஷன்ல கூட நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட 2.8 லட்சம் கோடி இருந்ததை 21 லட்சம் கோடியாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. 21 லட்சம் கோடியாக மாற்றி இருக்கக்கூடிய அந்த வகையில் 41% மாநில அரசுக்கு அது பெனிஃபிட் ஆயிடும் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் மாநில அரசுக்கு இந்த டாக்ஸ் கெயின் அண்ட் கன்செஷன்ஸ் எந்த ஆண்டு வரை இந்த ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது என்ற கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் கிட்ட பதில் இல்லை. ரொம்ப வாசகர்களுக்கு சிம்பிளா புரியணும்னு சொன்னா,
சப்பாத்திக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம், பரோட்டாவுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம், பட்டருக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனா இட்லி தோசை மாவுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். அப்போ நீங்க கன்செஷன்ஸ் கொடுத்ததுல கூட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களுக்கு சலுகையும், தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுமையின் மீது இன்னொரு சுமையும் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். சரி, மெடிக்கல் சப்ஜெக்ட்ல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய கன்செஷன் பார்மா கம்பெனிகளுக்கு லாபமா, ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக போய் அட்டன் ஆகிற மக்களுக்கு லாபமா என்று கேட்டீங்கன்னா, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய கன்செஷன்ஸ் கன்சியூமருக்கு நேரடியாக வரல. எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் எழுதியிருக்கிறது என்னன்னா, இந்த கன்செஷன்ஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய சலுகைகள் நேரடியாக கன்சியூமருக்கு போய் கிடைச்சதுன்னு சொன்னா அது கெயின். குறைஞ்சபட்சம் நீங்க இந்த 8 ஆண்டுகள்ல கொடுத்த சுமையை இப்ப சுமையை தளர்த்தி இருக்கிறீர்கள். மாறாக அது கன்சியூமருக்கு போய் சேரவில்லை என்றால் இந்த கன்செஷன்ஸ் மிகப்பெரிய அளவில் நிறுவனங்களுக்குத்தான் லாபமாக போய் சேருமே ஒழிய நிறுவனங்களின் பொருட்களை வாங்கக்கூடிய மக்களுக்கு இல்லை என்பதுதான் தெளிவான விஷயம். அவங்க கேட்ட மாதிரியே ஊர்கால மாமி இப்படி செஞ்சாங்க, இந்த தளர்ச்சி கொடுத்திருக்கிறாங்க, ஆகவே இவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு சொன்னா உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஆட்கள் பெனிஃபிட்டட் செக்ஷன் தான் சொல்லுவான். அந்த பெனிஃபிட் என்பது அடையக்கூடிய 140 கோடியில சரிபாதிக்கும் மேலாக இருக்கக்கூடிய கன்சியூமர்களுக்கு அது பெனிஃபிட் ஆகவில்லை என்று பொருளாதார அறிஞர்கள் பூரா கட்டுரை எழுதியிருக்கிறான். அந்த கட்டுரையை படித்து நீங்க 70% இருக்கக்கூடிய கன்சியூமர் குட்ஸ் அல்லது அந்த டாக்ஸ் ஸ்லாப் 5%க்கு கீழே இருக்கக்கூடிய ஜீரோ ஆஸ்பெக்ட்ல கொண்டு வந்திருந்தீங்கன்னா கணிசமான கன்சியூமர்களுக்கு வந்திருக்கும். 12 ஆக்கிறதுனால லாபம் இல்லை, 18 12 ஆக்கிறதுனால லாபம் குறையும் சில கம்பெனிகளுக்கு. 28 எடுத்ததுக்கான காரணம் இந்த சமீப ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பற்றாக்குறைகளும் ஜிடிபியில நீங்க எதிர்பார்த்த பொருளாதார நிலை வராத காரணமும் தான் என்று பொருளாதாரம் தெரிஞ்ச அறிஞர்கள் பூரா தெரிஞ்சிருக்கிறாங்க. அரசியல் கடத்திலும் இந்த கன்செஷன்ஸ் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. ஆகவே நிதியமைச்சருடைய இந்த கன்செஷன்ஸ் நேரடியாக 140 கோடி மக்களுக்கு பயனளிக்கவில்லை, ஒரு சிறு தளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. 8 ஆண்டுகளில் நீங்க வசூலித்த தொகையில் ஒரு குறைந்த தொகையை வசூலிப்பதாக முடிவெடுத்திருப்பது அரசியல் சூழலை தவிர மக்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்ற நிலை அல்ல என்பதைத்தான் வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை தீபாவளிக்கு முன்பே செய்யணும் அப்படின்னு மோடி சொல்லியிருந்தாரு. ஆனா தற்போது அது நவராத்திரிக்கு முன்னாடியே அமல்படுத்தப்படுது. ஏன்னா நவராத்திரிக்கும் சில பேர் நிறைய பொருட்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால அமல்படுத்தப்படுது. இதனால மக்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறாங்க அவங்க. நீங்க சொல்றது போல இந்த ஜிஎஸ்டி இந்த சீர்திருத்தம் 140 கோடி மக்களுக்கும் பலனளிக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மிடில் கிளாஸுக்கும் மேல 30% மேலாக வருமான வரி கட்டக்கூடிய ஆட்கள் யார்? ஏற்கனவே நீங்க சொன்ன 10 லட்சத்துக்கும் கீழே உள்ளவர்களுக்கு வரி விலக்கு தருகிறேன் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் 12 ஆண்டுகள் கழிந்த பின்பு இப்போதுதான் 7 லட்சத்தை தளர்ச்சியாக சொல்லி இருக்கிறீங்க. அதிலேயே சில இச் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நெருக்கடியை கொடுத்து அதன் மூலமா சில ஆட்களை கீழே இறக்கிறது. அந்த வகையில இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய ஆட்களின் ஸ்லாப்ல சில சலுகைகள் கொடுத்ததன் மூலம் மிடில் கிளாஸ்க்கு கன்சியூமரபிள் குட்ஸ்னு சொல்லக்கூடிய கார், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இதுக்கு நீங்க சலுகை கொடுத்துருக்கீங்க. அது நீங்க வேர்ல்டு மார்க்கெட்ல 3வது பெரிய சந்தையாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸுக்கு 2ஆம் நிலையில் வந்திருக்கக்கூடிய இந்தியாவில் பொருட்கள் தேக்கமாக இருந்ததுன்னு சொன்னா சர்வதேச மூலதனம் இந்தியாவை விட்டு வெளியேறும். அது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஆகவே அந்த பொருட்களை வாங்க வைப்பதற்கான ஏற்பாடுதான் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல 13 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய கார்களின் விலை கணிசமாக குறைகிறது. அதுல கூட நேற்று நல்ல புகழ் விரும்பாத நம்முடைய பிரதம அமைச்சர், நீங்க பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னா அந்த பொருளை விற்கிற கம்பெனியினுடைய லோகோ அதில் இருக்கும். ஆனால் பிரதமர் மோடியினுடைய லோகோ போட வேண்டும் நன்றி கடன் செலுத்துவதற்கு என்று ஒரு உத்தரவு போயிருக்கு. எதிர்ப்புகளுக்கு இடையில இது அமுலாகாம இருக்கு. இதுதான் இந்தியாவில் இவர்கள் செய்யக்கூடிய அந்த சீர்திருத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய
நம்மை ஏமாற்றுகின்ற தந்திரங்கள் என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி சொன்னார். அது பீகாரில் மிகப்பெரிய பரபரப்பாக இருந்தது. இந்தியா பூரா அதான் பேச்சு. இப்போ வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தி இந்த மாதிரி குறை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொன்னீங்க. அதற்கு பதில் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கலாம் அப்படின்னு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி சொல்லியிருக்கிறார். அவர் ஹைட்ரஜன் குண்டு வச்சுருக்கேன் அடுத்தது அந்த போல் ஆதாரங்கள் எட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் போகிற போக்க பார்த்தா தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற குரேஷி நம்ம நாடறிந்த தேர்தல் கமிஷனில் சேஷனுக்கு நிகராக பேசப்படக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயகத்தை தேர்தலில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை புத்தகங்களில் எழுதி பெயர் பெற்றவர். அவர் எழுதக்கூடிய கட்டுரையிலே என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தேர்தல் கமிஷன் இந்த மத்திய அரசினுடைய ஒரு கைப்பாவை என்று பெயர் வாங்கவில்லை இதுவரைக்கும். ஆனால் இந்த இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ஞானேஸ்வரனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் மக்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப குரேஷியினுடைய அப்சர்வேஷன் என்னன்னு சொன்னா, தேர்தல் கமிஷன் இதுவரைக்கும் இருந்த நிலையிலிருந்து ஒன்றிய அரசு ஒரு திருத்த சட்டத்தின் மூலமாக வெளிப்புற பங்கேற்பினை மறைமுகமாக எடுக்கிறதுக்கு பதிலாக சட்ட திருத்தத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தை உள்ளே வரவிடாமல் செய்து தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை அந்த கமிட்டியில போட்டு ஞானேஸ்வர் போன்ற ஆட்களை கையில வைத்துக் கொண்டு இந்த ஓட்டு திருட்டு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பீகார்ல மட்டுமே பேசுபொருளாக இருந்தது. இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் நம்ம சுதர்சன ரெட்டிக்கும் ஏற்பட்ட அந்த போட்டியில கூட பாத்தீங்கன்னா டிஎம்சியினுடைய ராஜ்யசபா தலைவர் இன்னும் சில ஆட்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்கிறாங்க? இந்த தேர்தல் வெற்றி யாருக்கு? 15 வாக்குகள் செல்லாதவையாய் மாறி இருக்கிறதே, இது சரியான ஒரு நாடாளுமன்ற அணுகுமுறையா? 300 மட்டுமே பெற்றிருக்கிறதே எதிர்கட்சிகள், இதில் சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்களா? இந்த 3 கேள்விகள் காட்சி ஊடகங்களையும் எழுத்து ஊடகங்களையும் பேசப்படுகிறது. அதுல தெளிவான பதில் என்னன்னா, 15 பேர் ஓட்டு போடுறது சமாச்சாரமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் என்பது இவர்கள் விரிக்கக்கூடிய அந்த வலை, இந்த ஓட்டு திருட்டு தந்திர வலையில் சிக்கக்கூடிய சில கட்சிகள். நீங்க பஞ்சாபுக்கு நிதி கொடுக்கவில்லைன்னு எதிர்த்து ஓட்டு போட்டா அது சரி. ஆனா அகாலிதள் முன்னாள் பார்ட்னர் பிஜேபி நாங்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ள மாட்டோம் என்ற நிலை எடுப்பது எதிர்கட்சிக்கு ஆதரவான நிலை அல்ல, ஆளும் கட்சிக்கு மிரட்டக்கூடிய நிலை. அவ்வளவுதான். அதுக்கு வெட்கப்பட வேண்டியது ஒன்றிய அரசு தான். நீங்க ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரபாபு நாயுடு இந்த பதவி தனக்கு வரும் என்று எதிர்பார்த்தவர். இப்ப அவருடைய கட்சியிலிருந்து வாக்களிக்க வேண்டிய ஆட்கள் நின்று விட்டார்கள். இதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை தவிர எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அதுல எந்த கவலையும் இல்லை. செல்லாத வாக்குகளாக இருப்பது பரிசீலிக்கப்பட வேண்டியது. அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதன் முறைப்படி அதை செய்திருக்க வேண்டுமானா செய்திருக்க வேண்டும். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நம்பர்ஸ் ஆர் நாட் தி டிசிஷன் மேக்கர்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். அதாவது துணை சபாநாயகர் கிட்டத்தட்ட 3000 நாட்களுக்கு மேலாக நியமிக்காத நாடாளுமன்றம் இந்த நாடாளுமன்றம் தான். 14 நாள் யுஎஸ்ஏ நம்ம மேல திரித்த அந்த டாரிஃப் வார் பதில் சொல்லாமல் ஒன்றிய அரசு கொண்டு போயிருப்பது இந்த காலகட்டம் தான். எம்ஆர்என்ஜிஏ தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுக்கப்பட வேண்டிய தொகைகள் கொடுக்கப்படாமல் இருப்பது எத்தனை நாட்கள் என்று பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட 1781 நாட்கள். இந்த நாட்களை பற்றி வெட்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசு இந்த விஷயங்களில் அக்கறை கொள்ளாமல் இருப்பது தன்னுடைய பெருந்தன்மை அணுகுமுறையை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த சப்ஜெக்ட்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓட்சோர் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. நாடாளுமன்ற அந்த வாக்குகளில் கூட அது பிரதிபலித்திருக்கிறது. பல்வேறு கட்சிகளுடைய நிலைப்பாட்டை அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு பயன்பட்டிருக்கிறது. குரேஷி முன்னாள் தேர்தல் கமிஷனர் அவருடைய அந்த கடைசி கூற்று என்னன்னு சொன்னா,
எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்குவதன் மூலம் மக்கள் மத்தியில நல்ல நிலைமையை உருவாக்க முடியும், நம்பிக்கையை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. இது ஒன்றிய அரசுக்கும் ஞானேஸ்வரனுக்கும் அவர் குறைச்சி சொல்லி இருக்கக்கூடிய உத்தரவு. அதை ஏற்று ஒன்றிய அரசு நடந்து கொண்டால் ஒன்றிய அரசுக்கு சிறப்பாக இருக்குமே ஒழிய அப்படி செயல்படாமல் இருப்பது ஒன்றிய அரசினுடைய அந்த தன்னிச்சையான அணுகுமுறையை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி வருகிறது என்பதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. பல லட்சம் பேர் வாக்களிச்சு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை உட்கார வச்சிருக்காங்க, அதுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறார். ஆமா, அவர் கேள்வி கேட்டது அந்த கேள்விக்கு பதில ஒழுங்கா சொல்லியிருக்கணும். ஏன்னா பல லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் பதவிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அவ்வளவு அலட்சியமா பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். ஆமா, அந்த குரேஷியினுடைய நீண்ட அறிக்கையில பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஆப்போசிஷன் லீடர் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் சொல்லியிருக்காரு. அதுல முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் ஏற்றுக்கொண்ட விதம், சந்திரசேகர் ஏற்றுக்கொண்ட நடைமுறை, மன்மோகன் சிங் ஏற்றுக்கொண்ட சப்ஜெக்ட் ஃப்ரம் வாஜ்பாய், இதெல்லாம் அவர் அவருடைய கட்டுரையிலையும் புத்தகங்களையும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையானதா என்று கேட்டால் நம்மை பொறுத்தவரை இந்த ஒன்றிய அரசு அந்த குணங்கள் பெற்ற ஒன்றிய அரசு அல்ல. பேசும்போது குறிப்பிட்டீங்க துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், அதெல்லாம் குறிப்பிட்டீங்க. இப்போ அவர் பதவியேற்கும் பொழுது எங்கள் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் தன்கர் வந்து ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் வெளியில் ஆளே காணோம், ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க, ஏன் அவரை வந்து வெளியில் விடாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா பல்வேறு விவாதங்கள்லாம் நடந்தது. இப்போ அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கிறார். நாடாளுமன்றத்தினுடைய துணை ஜனாதிபதி தேர்தலில் உண்மையிலேயே அவர் வந்து வாக்களிப்பாரா என்று ஒரு ஆவலான மீடியா உலகம் அவரை தேடியது. அவர் சென்ற பாதையில் பல ஆட்கள் நின்று அவருக்காக காத்திருந்தனர். ஆனால் அவரை சந்திக்க முடியவில்லை. அவர் நேரடியாக அந்த ஹாலுக்குள்ள வந்திருக்காரு. எப்படி வந்தார் என்பது இன்னமும் வடக்கு பகுதியில் விவாத பொருளாக இருக்கிறது. ஆனால் அவர் வந்திருப்பது ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது, பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ராஜஸ்தான்ல இருந்த என்னுடைய எம்எல்ஏவுக்கான பங்கேற்பை கணக்கில் கொண்டு எனக்கு ஒரு பென்ஷன் கொடுங்க என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாருன்னு சொன்னா, இந்திய அரசியலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஒன்றிய அரசு எந்த பதவியில் உங்களை வைத்தாலும், ஒரு படி மேல போய் சொல்றேனே, ஜனாதிபதியாக வைத்திருக்கக்கூடிய முர்மு அவர்கள் கூட இந்த ஒன்றிய அரசினுடைய சப்ஜெக்டுக்கு எதிராக பேசினால் இந்த கூட்டணி, இந்த கூட்டுக்குழு, அதாவது மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், இந்த கமிட்டி அதை மாற்றும் வல்லமை கொண்டது. RSS சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இறங்கி போவது போல நடித்திருக்கிறாரே ஒழிய பிரதமர் துணை ஜனாதிபதி உட்பட தனக்கு எதிராக பேசுகின்ற பொருளோ செயல்பாடு என்பது இருந்தது என்று சொன்னால் அவர்களை மாற்றுகின்ற அணுகுமுறை அவர்களிடம் இருக்கும். அதுதான் பிஜேபியினுடைய பிறந்த நாள் முதல் இன்று வரை நடைமுறை கொள்கையாக இருந்திருக்கிறது. சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிப்பட்ட ஆளான்னு கேட்டீங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றவுடனே முதல் செய்தி என்னன்னு சொன்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் போல, இந்தியாவின் முதல் ஜனாதிபதி போல நான் என் மகன் வருவான் என்று நினைத்தேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. இவர் பிறந்தது 5 வருஷம் கழிச்சு ராதாகிருஷ்ணன் செத்ததுக்கு அப்புறம். பிஜேபியில RSSல குடும்பமே பொய் சொல்லும் என்பதற்கு துணை ஜனாதிபதியுடைய அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு ரீசன். கல்லூரி படிப்பில் இருந்து RSSல இருக்கிறாரு என்பது அவருடைய அரசியல் செயல்பாடு. அவர் இப்ப பதவியேற்ற உடனே பெரிய பொருளாதார அறிஞர்களை போய் பார்க்கல, உடம்பு முழுசும் விபூதி போட்டிருக்கக்கூடிய ஒரு துணி இல்லாத சாமியாரை போய் பார்த்து அந்த சாமியாரை ஒரு தேர்ல உட்கார வச்சு அந்த தேர்ல இவர் கூட சென்று வருவது ஒரு காட்சியாக சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது. பின்னோக்கி இந்தியா போகாமல் இருக்க இவர் பயன்படுவாரா என்ற அச்சம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே துணை ஜனாதிபதி தேர்தலில் இவரும் ஒரு அந்த செஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காய் தான். அந்த காயை நகர்த்துகின்ற கை யாரு என்று கேட்டால், ஒன்று RSS, இன்னொன்று இந்த மூவர் குழு. இந்த மூவர் குழுவுக்கு ஏற்ப இவர் நடந்தால் சரி, இவர் தனியாக சிந்தித்தால் இரண்டாவது நம்ம முன்னாள் துணை ஜனாதிபதியாக அவர் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரை பிரதமர் மோடி
2 ஆண்டுகளாக கண்டுக்கலை, இப்போ போயிருக்கிறாரு. சரி, அங்கே போனவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டாரா, வருத்தம் தெரிவித்தாரா அப்படின்னா இல்லை. பல கோடி ரூபாய் திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. இப்படிலாம் திட்டங்களை அறிவிச்சுட்டா அந்த மக்களை விலைக்கு வாங்கி விட முடியுமா அப்படின்னு சிதம்பரம் கேள்வி எழுப்புறார். அதாவது இந்த தேர்தல் வருகின்ற போது பிஜேபியினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பதற்கு இப்ப நீங்க கேட்ட மாதிரி இந்த மணிப்பூருக்கு செல்வதற்கு முன்னால ஒரு 1841 கோடி ரூபாய் அந்த அஃபெக்டட் பிளேசஸ் ரிஹாபிலேட்டரி ஒர்க், புனரமைப்பு பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. கிட்டத்தட்ட பீகாருக்கு கேட்ட காசை கொடுக்காம அதற்கும் மேலாக 7850 கோடி ரூபாய் இந்த தேர்தலை கணக்கில் கொண்டு கொடுப்பதற்கான ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது. பிஜேபி எந்த திசையில் செல்லும் என்பதற்கான உதாரணங்கள் இந்த ரெண்டும். இப்ப மணிப்பூருக்கு இவர் போனாரு. மணிப்பூர் கலவரத்திற்கு பின்பு இவர் சென்று வந்த நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மணிப்பூர் கலவரம் முடிஞ்சு இந்த 2 ஆண்டுகள்ல இவர் போயிட்டு வந்திருக்கக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை 23. இவர் பயணித்ததற்கான ஆக்கப்பட்ட செலவு ஒன்றிய அரசு ஏற்கனவே இருக்கக்கூடிய வெளியுறவுக்கு ஆகக்கூடிய செலவை விட 170 மடங்கு அதிகமாக செலவு செய்து பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போகலன்னு சொன்னாலும் மணிப்பூரில் இவரை வரவேற்றது என்ன, மணிப்பூரில் இவர் செய்த மாற்றம் என்ன? மணிப்பூர் கல்லூரி மாணவர்கள் கல்லூரிகளுக்கு செல்லாமல் கோபேக் மோடி என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி மாணவர்களை கைது செய்திருக்கிறது அந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நிர்வாக அமைப்பு. 2வது செய்தி என்ன? அங்க இருக்கக்கூடிய ஒரு மலை அபிவிருத்தி கவுன்சில், அந்த ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில், அந்த கவுன்சில்ல 15 பேர் உறுப்பினர்கள். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பி உங்களுக்கு தெரியும், மணிப்பூர் காங்கிரஸ் எம்பி. அந்த மணிப்பூர் காங்கிரஸ் எம்பி அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வளர்ச்சி குழுவை உருவாக்கி அதன் மூலமாக அந்த பகுதியிலே அமைதியை நிலைநாட்டுவதற்கான பணிகள் மோடி செல்வதற்கு முன்பு நடந்து கொண்டிருந்தன. அந்த பணிகள் அந்த பணிகள் முழுவதும் இவர் வராருன்னு சொல்லி நிறுத்தப்பட்டது. 1 வாரத்துக்கு முன்னால நிறுத்தப்பட்ட அந்த வேலைகளுக்கு அப்புறம் இவர் அங்க போயிட்டு வருவதை எதிர்த்து அந்த கவுன்சில் உறுப்பினர்கள் அனைவரும் ராஜினாமா செய்து விட்டார்கள். அவங்க யாருமே எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இல்லை. இந்த 2 குரூப்ல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, இந்த 2 இனவாத குழுக்களிடம் ஒற்றுமையை உருவாக்குவதற்கு இவங்க ஒரு நாமினேட்டட் மெம்பரை போடுறாங்க. அந்த மெம்பர் யாருன்னு சொன்னா ஏற்கனவே முன்னாள் மணிப்பூரினுடைய முதலமைச்சருடைய உறவினர், அமித்ஷாவினுடைய நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மியை சேர்ந்த ஒரு 3 பேர். இந்த டீம் தான் போய் PM வருகிறார், மணிப்பூரை மொத்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க என்று பேசுறாங்க. ஒரே 1% கூட அதற்கான ஆதரவு என்பது மணிப்பூரில் இல்லை. இதுதான் வேதனையுடைய வெளிப்பாடு. நேஷனல் ஹைவேல ஒரு ரோடு ஓபன் பண்ணணும், மக்களே இல்லாத இடத்தில் அதை திறந்து வைத்து கடும் மழையில் தனிமையாக திரும்பி இருக்கிறார் மோடி. எதிர்கட்சியில சேர்ந்த கார்கே கேட்கிற கேள்வி என்னன்னா, பல நாடுகளுக்கு சென்று 2 நாட்களுக்கு முன்னால நின்ற நீங்கள் மணிப்பூருக்கு திட்டமிட்டு சென்று 3 மணி நேரத்தில் திரும்பி வந்தது ஏன் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ மணிப்பூரினுடைய கலவரத்தை தீர்ப்பதற்கு பயன்படவில்லை இவருடைய விசிட்டு. நானும் மணிப்பூர் சென்று வந்து விட்டேன் என்ற ஒரு அட்டெண்டன்ஸ் ஏற்பாடு மட்டும்தான் நம்முடைய PM மோடியால் இது நடந்திருக்கிறது. மணிப்பூர்ல அந்த எதிர்ப்பு சிந்தனை என்பது குறையவே இல்லை என்பது துயரத்திலும் துயரம். புனரமைப்பு பணிகள் அப்புறம், ஆனா நிவாரணம் என்று இறந்த வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணங்களில் கூட 10% முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய கண்ணீர் கதைகள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.